ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம சொந்த ஊருக்கே வந்தாச்சு. அதில் என்னெல்லாம் அலப்பறை பண்ணோம், அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு எப்படிலாம் வந்தோம், அங்கே எல்லாம் காலி பண்ணிவிட்டு எப்படிலாம் பரபரப்பாக வந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி ஜூன் 26, 2024 வெட்னஸ்டே. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு காலி பண்ணோம். ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடி வாரமே நாங்கள் எல்லா திங்ஸும் எல்லாம் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு மீதி இருக்கிற பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு லாரியில் ஏற்றி கொண்டு வந்தது தான். நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்டை பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டில் இங்கே எடுத்துகிட்டு வைக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் கேட்குறாங்க, அட்டை பொட்டி கேட்குறாங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வச்சுட்டு உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குதா, நம்மளை தான் அந்த மாதிரி ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸில் போட்டு அது எடுத்துகிட்டு வைக்க வேண்டியது தான் அவங்களது. மொத்தத்துக்கும் தான் நம்ம காசு பே பண்ணுறோம். ஆனால் வீட்டில் எடுத்துகிட்டு வைக்கும்போது அந்த அட்டைப்பெட்டிலாம் எங்களுக்கு வேணும், திங்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அலைச்சலாக இருக்குதுன்றதுனால நான் இந்த முறை நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால நானே வீட்டில் இருக்கிற பாக்ஸுங்க, மீதி கோணி பைங்க, அந்த மாதிரி கவரு, அந்த மாதிரி இதில் நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஏற்றி இறக்கிய மட்டும் நாங்கள் சொல்லிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடுலாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையுமே சாமான்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதால் சமைக்கலாம் முடியாது, எல்லாத்தையும் திருப்பி தேடி. அதால் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். கடைசியாக இந்த வீட்டில் பிரியாணி சாப்பிட்லாம். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். கௌசிப்பா வேலைக்கு போயிட்டாரு, நானும் பசங்களும் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஜூன் 25 எடுத்தது. ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த பீஸாவும் பிரியாணி சாப்பிட்டதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ரைத்தா, அல்வா, இது கிரேவி மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க. பிரியாணி எப்படி இருக்குது? இன்றைக்கி கௌசியப்பா காலையில் எங்களை இங்கே வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பேக் பண்ணிகிட்டே இருந்தேன் அன்றைக்கி பூரா. அதுக்கப்புறம் சரி மதியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுமேனு பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டே இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் சரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலான்னு பீஸா ஆர்டர் போட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டே ஆஃப் த வீடு, திஸ் வீடு. ஸோ இந்த வீடோடைய லாஸ்ட் டே, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அதேமாரி அடுத்த நாள் வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி 2 பீஸா ஆர்டர் பண்ணி 25/6/2024. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த வீடு. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது இந்தியன் தந்தூரி பன்னீர் பீஸா. அண்ட் இது ஃபார்ம் ஹவுஸ் பீஸா. நம்ம நிறைய வாட்டி இதை வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் நிறைய வாட்டி இதை வாங்குவோம். அண்ட் இது இந்தியன் தந்தூரி பன்னீர், மேலே பன்னீர்லாம் இருக்குது. அப்படியே செம க்ரீமியாக நிறைய சில்லிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாங்கலா, எப்பயுமே சீசனிங் கொடுப்பாங்க இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங். அவ்வளோதான் காய்ஸ். இதுவும் 25 நைட்டு எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வெக்கேட் பண்ண போகிறோன்றதுனால ஏதோ ஒன்று பேசிகிட்டே நைட்டும் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எங்களுக்கு தூக்கமே வரல. லாஸ்ட் டே இங்கே இந்த வீட்டில் அப்படி பேசிகிட்டே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி காலையில் வேலை இருக்குதுன்றதுனால கப் சப்புன்னு பசங்களை படுக்க வச்சு அப்புறமா படுங்க தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு தூங்க வச்சாச்சு.
அப்போ பயங்கரமாக அரட்டை போயிட்டு இருந்தது. இந்த ரூமு வந்து எங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் இருந்த ரூம் மாதிரியே இருக்கும். அதை பற்றிலாம் பேசிட்டு பசங்க ஒரே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், லாஸ்ட் டே இங்கே அப்படின்லாம் பேசிட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்ததுங்க. கஷ்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் இருந்தாலுமே வந்து ஒரே இடத்துல நம்ம புழங்கிட்டு பிறக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து காலி பண்ணுறோன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம். நான் தான் ஃபீல் பண்ணேன், பசங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வந்து அன்றைக்கி 8 o'clockலாம் வந்து வர வச்சுட்டோம் நாங்கள் ஆளுங்களை. ஏன்னா வந்து முன்னாடி நாளே வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க சேஃப்டி பேக் மட்டும் அப்புறம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் காலையிலே நம்ம இங்கே ஏற்றிட்டோம்னா ஈவினிங்குள்ளே நம்ம ரெடி பண்ணி அங்கே இறக்கிடணும். அப்படிங்கிறதுனால வந்து காலையில் 8 மணிக்கெலாம் வர சொன்னோம். அவங்களாம் வந்து ஷார்ப்பாக 7:30க்கெலாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களும் சீக்கிரம் வந்துட்டாங்க. இந்த சோஃபா இதெல்லாம் வந்து கழட்ட வேண்டியது இருந்தது. அவங்கக்கிட்டவே நாங்கள் முன்னாடியே ஃபோன்லேயே சொல்லிட்டோம், இதெல்லாம் வந்து கட்டல், சோஃபா, டைனிங் டேபிள் இதெல்லாம் வந்து கழட்டி அங்கே மாட்டிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. ஃபேன்லாம் மட்டும் கௌசியப்பாவே கழட்டி வச்சுட்டாரு முன்னாடி நாள் நைட்டே. கட்டில், பீரோ இதெல்லாம் மட்டும் அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க சேஃப்டியாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இடையில நம்ம சாய்க்கு ஜனனிக்கு பசிக்குதுன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சீக்கிரம் வந்ததுனால எங்களால் டிஃபனும் கௌசியப்பாவால் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல. ஏற்கனவே நான் நைட்டே வந்து எனக்கு தெரியும் எதுவும் வந்து பசங்க இருக்கிறதுனால நான் ஒரு 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வாங்கினேன். அது இருந்துச்சு. ஒரு வானொலி, ஒரு 2 டம்ளர் அந்த மாதிரி தேவையானதை மட்டும் நான் தனியாக வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இதை சாமான் ஏற்றிட்டாலும் திடீர்னு பசங்க ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுறது, நம்ம பேக்கில் போட்டு காரில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பூனு ஒரு 2 டம்ளர் 2 அந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன் நான். அதே மாதிரி டீ, காஃபி, சர்க்கரை அதெல்லாம் மட்டும் வச்சுருந்தேன். இண்டக்ஷன் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அடுப்பு பெருசு, அதை நம்ம இதில் ஏற்றிடணுன்றதுனால இண்டக்ஷன் இருந்துச்சு, அதை மட்டும் நிறுத்திக்கிட்டேன். அதால் என்னென்னா வந்து இவங்க பேக் பண்ணும்போதே வந்து சாய் பசிக்குதுங்கிறான். கௌசியப்பாவும் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல. டக்குன்னு வந்து நான் மேகி பிரித்து போட்டு சாய்க்கும் ஜனனிக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்றிட்டு ஒரு 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து கௌசியப்பா சரி எதுக்கும் நான் போய் 10 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு. ஆனால் வந்து டிஃபன் கிடச்சிது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். பசங்க அது வரையும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனாலே வந்து நான் வேணாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேகி இண்டக்ஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு டிவி பேக் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாய் பேக் பண்ண போகிறோம். பேக்கேஜ் லன்ச் இல்லாமல் சாயை லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக பேக்கிங் அவங்களே பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி வந்து நாங்கள் அங்கேயே சென்னையிலே ஒரு முறை இது பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போவும் வந்து அந்த மாதிரி தான் பேசியிருந்தோம். செங்கல்பட்டில் இருந்து வரும்போதும் அப்படி தான் பேசியிருந்தோம். லாஸ்ட்டு 2 முறையுமே அந்த மாதிரி தான் பேசணும். ஆனால் அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் வேணுங்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வேணுன்னும் போது ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இறக்கி வச்சுட்டு உடனே வந்து எங்களுக்கு அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி 2 முறையுமே அப்படி தான் பண்ணாங்க. அதால் இந்த முறை தொந்தரவே வேணான்றதுனால வந்து நானே பேக் பண்ணிக்கிறேங்க, அந்த மாதிரி வேணாம், பேக் பண்ணது மட்டும் அவங்க இறக்கி ஏற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுல் பேக் எல்லாமே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீக்லேயே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக 1-2 திங்ஸ்லாம் இருந்ததெல்லாம் வந்து முன்னாடி நாள் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் போனதுனால எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. அவங்களே பேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், மதியம் வரையும். நாங்கள் எல்லாம் பேக் பண்ணதுனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வேலை. டக்கு டக்குன்னு ஒரு பக்கம் அவங்க கட்டில் அதெல்லாம் கழட்டினாங்க, ஒரு சிலர் திங்ஸ்லாம் இறக்கி ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து சீக்கிரம் எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து வந்து மதியம்லாம் இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணிக்கு 2:30க்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. இடையில் வந்து அவங்க லஞ்ச் சாப்பிட்டு வந்தாங்க, நாங்களும் வந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டோம். டக்கு டக்குன்னு இறக்கிட்டு ஒரு 3:30க்கெலாம் கிளம்பிட்டாங்க அவங்க. அந்தளவு வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்னென்னா வந்து நம்மளே பேக் பண்ணதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரே நாள் பண்ணலை,
அதுக்கு முன்னாடி வாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் செஞ்சாச்சு. இந்த கோணி பையன்லாம் அதெல்லாம் 25 வருஷம் 50 வருஷமானா இன்னொரு வாட்டி எங்க கிடைச்சது அதோட கோணி பையங்கள்லாம் வந்து நாங்கள் 25 வருஷம் வாழ்க்கையில் சம்பாதிச்சது. அதுதான் எங்க சம்பாதிச்சீங்க அதெல்லாம்? கொஞ்சம் ஏதாவது திங்ஸும் வாங்குறது. ஏமே இங்க பாருங்க எவ்வளோ குப்பை போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாம் கொடுக்குங்க நீங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாமான்லாம் ஓரளவுக்கு ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து பீரோங்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு. சின்ன சின்ன பொருள் தான் இருந்தது. டக்கு டக்குன்னு வந்து கவசியப்பா வந்து கூட அப்படி பண்ணிகிட்டே இருந்தார். எடுத்து எடுத்து வைக்கவும் அவருங்க வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் ஒரு பக்கம் வந்து அது இல்லை ஃபேன்லாம் வந்து கழட்டிகிட்டு இருந்தார். பசிக்கு இது என்ன பண்ணது? பசிக்கு பொறுமை. பசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணுறேன் இருங்க. பாருங்க இந்த கவர் ஃபுல்லாக வந்து பசிக்கு அப்படின்ட்டு நேற்றுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு வந்து எப்படியும் பசிக்கு கொஞ்சம் சாப்பிட வந்து லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து கௌசியப்பா பசங்களை கூப்பிட்டு போயிட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாம், எதுக்கும் வந்து பசங்க இருக்கிற இடம். அவங்க திடீர்னு பசிச்சதுன்னா என்ன பண்ணுறது? நம்ம இந்த மாதிரி தான் வந்து செங்கல்பட்டில் நாங்கள் அவதிப்பட்டோம். அதால் நம்ம முதல்ல வாங்கி வச்சிடலான்னு முன்னாடி நாளே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. பசங்கள்லாம் மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். கௌசி வேணாம், ஆளுங்க நடமாடிட்டே இருக்கிறாங்க, என்னால் சாப்பிட முடியாதுன்னா. அதால் வந்து அவள் இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு தான் கொஞ்சம் பசியாக இருந்ததுன்னா அப்புறமா டீ போட்டு கொடுத்துட்டேன். நான் கேக்கு ஒன்று சாப்பிட்றா, டீ போட்டு கொடுக்குறேன், டீ போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பசி இல்லை, முடியலை. ஐயோ தம்ப்நெயில்ல ஒரு 2 கண்ணீர் துளிகள் போட்டுலான்ட்டு வெளியே. சாமான்லாம் வந்து ஒரு பாதி இறக்கிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால் அவங்க போன கேப்பில் வந்து ஜனனியும் வந்து மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டா. சரி போயிட்டு உடனே சட்டுன்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால கொஞ்ச நேரம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இறக்கிட்டு லாரி கிளம்புன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் டிஃபன் வாங்கின்னு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1-2 இருந்தால் ஃபேன் மட்டும் கழட்டி வச்சார். கழட்டி நாங்கள் காரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னென்னா வந்து ஏசி கழுறவங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க திங்ஸ் இறக்கிட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஏசி கழட்டினாங்க. அதால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்ச நேரம் காற்று வாங்கின மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ரொம்ப வேர்த்து இருக்கும். கடைசியாக ஏசி கழட்டவும் அப்பாடான்னு ஆயிடுச்சு. ஏசி கழட்டி எடுத்து வந்து லாரியில் ஏற்றிட்டு லாரி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் கௌசி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்களும் அப்படியே வந்து இது பாருங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, லொக்கேஷன் அனுப்புங்கன்னு. நாங்கள் அனுப்பிச்சிட்டு வந்து உங்கள் பின்னாடியே தாங்க வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணோம். நமக்கு முன்னாடி போது பாருங்கள், அந்த லாரி தான் நம்ம திங்ஸ் தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்கள கிராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டோம். அவங்க எங்கடா பார்த்தா காணவே காணோம். சாமான்லாம் ஏற்றிட்டு வர்றதுனால ஸ்லோவாக வந்தாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு வந்து நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப ஸ்பீடாகவும் போகல. சரி ஏதாவது ஒன்று இடம் அவங்களுக்கு புரியலனாலும் வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட போனோம்னா பரவாயில்லன்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போயிட்டுருந்தோம். அப்படியே போகிற வழியில் பயங்கர பச்சை ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நாவப்பழத்துக்காக தான் இறங்கணும். எனக்கு கௌசிக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது நாவப்பழம். அதால் வந்து வாங்கலாம் அப்படின்னு நிறுத்தினோம். அந்த இடத்துல வந்து கொய்யா பழமும் விற்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். விலை கேட்டிங்கன்னா தலையே சுத்தம். கொய்யா பழம் வந்து 100 ரூபா 1 கிலோ அப்படின்னு வாங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரியாது. காருக்கு வந்த பிறகு தான் எவ்வளோங்க அப்படின்னா 100 ரூபாங்கிறாரு. என்னங்க கொய்யா பழத்துக்கு அவ்வளோ காசுன்னா அவ்வளோதான் சொன்னாங்க அப்படிங்கிறாரு.
சரின்னு வாங்கியாச்சு. ஒன்று என்ன அப்படின்னு நாவப்பழமும் கொய்யாப்பழமும் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே பாருங்கள் எத்தனை இருக்குது உள்ள. வர வழியில் வந்து பைனாப்பிள் தக்காளி விற்றுட்டு இருந்தாங்க, அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கொய்யாப்பழம் நாவப்பழம் வாங்கணும். அதுக்கடுத்து என்ன வாங்குறோன்றதை நீங்களே பாருங்களேன். அப்படியே போகிற வழியெல்லாம் பகல்ன்றதுனால வந்து நிறைய இந்த பிளாட்ஃபார்ம் கடைங்கள்லாம் இருக்குது, ஆசையாக இருக்குது. இங்கே வந்து வெங்காயம் தக்காளிலாம் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள். அன்னாச்சி பழம் இருந்தது, அங்கே நிறுத்தி வாங்கினோம். லாரிக்காரங்க வரத்துக்குள்ளே நம்ம நிறைய வாங்கிடலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம ஸ்லோவாக போனதுனால வந்து ஒவ்வொரு இடத்துல அப்படியே நிறுத்தி அப்படி போவோம். பன்னீர் திராட்சை ஒரு பெட்டி 100 ரூபாய். பன்னீர் திராட்சை ஒரு பெட்டி 100 ரூபாய். பன்னீர் திராட்சை ஒரு பெட்டி 100 ரூபாய். இங்கே வந்து திராட்சை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. எங்களுக்கு முதல்ல வாங்குறதுக்கு பயமாக தான் இருந்தது, எப்படி இருக்குமோ என்னமோ உள்ள பேக்கிங்கில் இருக்குதுன்னு. ஆனால் கௌசியப்பா வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் காட்டுறீங்களான்னா காட்டினாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பழமே வந்து எந்த டேமேஜும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. பாக்ஸோடு வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபா தான், பரவாயில்ல. ரேட்டும் வந்து நல்லா பரவாயில்ல தான்ன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தோமா, ஊருக்கிட்ட வந்துருச்சு, ஓரளவுக்கு வந்துட்டோம். சரி மதியம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம அவங்க பேக்கிங்லாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் லஞ்ச் வாங்கினா லேட் ஆகும், பசங்க பசிக்கும் அப்படின்றதுனால வழியிலே வாங்கிட்டு போயிடலான்னு வந்து அப்படியே வாங்கியாச்சுங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் இங்கே சாப்பிட்ருக்குறோம், வாங்கியிருக்கிறோம், ஜூஸ் குடிச்சிருக்கிறோம். நம்ம போகிற வழியில் தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். சரி இங்கேயே இறங்கியாச்சு. அவங்க லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவங்க பார்சல் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஜூஸ் அடிச்சிடலாம்னு. ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு செம்ம வேலை. முன்னாடி நாளும் வேலையாகவே இருந்தோம், அன்னைக்கும் வந்து செம்ம வேலை காலையிலேருந்து. சரி ஓகே நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிடலாம் சில்லுன்னு அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடித்தோம். அதுக்குள்ளே வந்து அவங்க பேக் பண்ணிட்டாங்க லஞ்செல்லாம். சரி நம்ம இங்கே சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் அப்போ தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்றதுனால சாப்பிட முடியாது. நம்ம பார்சல் மட்டும் பண்ணிக்கலான்னு பார்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு 2, வாட்டர் மெலன் அதெல்லாம் வந்து ஒரு சிலது மட்டும்தான் இருந்துச்சு செலக்ட் பண்ண மாதிரி. ஓகே பரவாயில்லன்னு வந்து ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பொமிக்ரானட், ஆரஞ்சு, அதுக்குள்ளே வந்து லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாய் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குடிப்பான், ஆசையாக கேட்பான். ஆனால் வாங்கி கொடுத்தோம்னா ஒரு கால் பாகம் கூட குடிக்க மாட்டான், உடனே போதும் அப்படின்னிடுவான். இதையாவது இன்னொரு வாட்டர் மேலனாவது கொஞ்சம் குடிடானா வேணவே வேணாம், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா சரி போட அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடனே வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்கே போனாலும் வந்து பசங்களோட நான் ஏதாவது ரகலை பண்ணிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். கௌசியப்பாவே திட்டுவார், என்னத்துக்கு தான் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறியோன்னு. அதே மாதிரி வந்து ஜூஸ் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க வந்தாங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்ததும் வந்து மெயின் ரோட்லேருந்து வந்து கௌசியப்பா கூப்பிட்டு வந்தார். வண்டி எடுத்துகிட்டு போய் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லா திங்ஸும் வந்து இறக்கி வச்சாங்க. அவங்களுக்கும் பாவம் வந்து நிறைய திங்ஸுன்றதுனால கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து ஜூஸும் இல்லை, பாலும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இடையில டக்குன்னு போய் பால் வாங்கிட்டு வந்துருங்கன்னு கௌசியப்பா அனுப்பிச்சு இவங்க இறக்கிறதுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு லாஸ்ட்டாக தான் கொடுத்தேன், ஏன்னா வந்து பால் இல்லாமல் இருந்தது. இவங்கள விட்டுட்டோம், கௌசியப்பாவால் போக முடியல. அதுக்கப்புறம் இடையில இருந்த கேப்பில் வந்து ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்களே வந்து அப்புறமா குடிக்கிறோன்னிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் வந்து அதுக்கப்புறம் போட்டு கொடுத்தோம். எல்லா திங்ஸும் இறக்கி வச்சுட்டாங்க. ஆனால் வந்து பொறுப்பாக இறக்கி வச்சுட்டு இதெல்லாம் கட்டெல்லாம் பூட்டி கொடுத்துட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க செய்கிற வேலையெல்லாம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கூட நம்மளால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வந்து எவ்வளோ வெயிட் எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கே அப்பாடா இப்படி இருக்குது, அப்படி முடியல, இப்படி முடியலங்கிறோம் நிறைய பேர். ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நம்மெல்லாம் என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படிலாம் இருக்கிறாங்களா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி இருந்துச்சு இவங்க பண்ணுற வேலையெல்லாம். பாவம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படியோ ஒன்று அவங்களும் வந்து இறக்கி பொறுப்பாக வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஆனால் டீ குடிக்கிற நேரம் தான் உக்காந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. அவங்க கிளம்பியாச்சு. கஷ்டமாக தான் இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். அப்பா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் சேரணுங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்கள பார்த்தா நம்ம இறக்கி வச்சுட்டோண்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டோம். அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தோம்னா வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரே பைத்தியமே பிடிக்குது. நிறைய திங்ஸ் வந்து ஆனால் வந்து நாங்கள் மாடியில் இறக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சோஃபா ஃப்ரிட்ஜு மட்டும்தான் நாங்கள் கீழே இறக்கணும். அந்த கட்டில் 2வது ரூமில் கட்டில் ஒன்று இறக்கணும். மோஸ்ட்லி வந்து அந்த சமையல் பாத்திரங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிலது மட்டும் கீழே இறக்கிட்டோம், மீதிலாம் மேலே ஏற்றிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏற்றினதுனால வந்து இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு பார்த்தா தான் மண்டையே வெடிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படா நம்ம எடுத்து வைக்க போகிறோங்கிற மாதிரி. அப்பா இங்கே வந்து சேர்ந்துட்டோண்டா போதும், எப்படினாலும் நம்ம 1 மாதம்னாலும் நிதானமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாளாக டென்ஷனாக இருந்தது. எப்படிடா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்க போகிறோன்னு டென்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. திங்ஸுங்க வந்து எல்லாம் அப்படியே இறக்கி அப்படி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அலைன் பண்ணோம். கரெக்டாக அந்தந்த இடத்துல போட்டுடலாம். நேத்திக்கு அலைச்சலில் வந்து அப்படி அப்படியே இறக்கியாச்சு. இடம் இல்லாத டேபிள்லாம் இந்த ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க நேற்றுக்கு இறக்கும்போது. அதெல்லாம் எடுத்து அது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப வந்து பயங்கர டென்ஷனாக 2-3 மாதமாகவே பயங்கர டென்ஷனில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி. திரும்பவும் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே எப்படி சேர்க்க போகிறோம், அங்கே எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இங்கே எல்லா சாமானுமே இங்கேயும் இருக்குது, எடுத்துகிட்டு வரதும் இருக்குது. நம்ம எப்படிடா என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து இங்கேயும் அப்படியே செட்டப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய்.